தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. காங்கிரசின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். Not just in Delhi, across India. They have not cared about any political party, anybody who is trying to make politics out of it, anything. They have not cared. They have stood for what they believed was right. They have fought for what they believed was right. And this is their victory. I give them my compliments. We in the Congress party have tried our best to support them in the strongest way possible. Rahul Gandhi ji has been talking about this issue of paper leaks and exams for a long time. For a long time. I think it's been over 2 or 3 years that he has been raising this issue. So I think that I want to compliment him as well, because he has raised this issue and he has got the rest of us in the party, the NSUI, the Youth Congress, to not only support the students but to create a movement all across the country for the rights of students, for the reform of our education system. So now I think this is the beginning, but I am really, really happy. I got a little bit emotional when I heard this news, because many times in these last 10 or 12 years I have thought to myself, when are our young people going to wake up? Look what is being done to our country. RSS is filling the entire educational system. Every post, every vice chancellor, the ideology of our forefathers has been broken down. Force is being used against young people, against anybody who raises their voice and protest. So today I'm a very happy person, because the youth of our country has spoken and nobody can ever dare to silence their voice. காங்கிரசின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். இது ஆரம்பம்தான் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். போராட்டத்தின் போது மாணவர்களோடு காங்கிரசும் களத்தில் நின்றதாகவும் இது இளைஞர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும் தெரிவித்திருக்கிறார். 12 ஆண்டுகளாக மக்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று தான் யோசித்ததாகவும், ஏனென்றால் கல்வித்துறையில் RSS காரர்கள் பெருமளவு ஆக்கிரமித்திருப்பதாகவும் அவர் பேசியிருக்கிறார். தற்போது இளைஞர்களின் போராட்டத்திற்கு கிடைத்திருக்கும் இந்த வெற்றி மகிழ்ச்சி தருவதாகவும் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். பிரியங்கா காந்தி பேசும்போது தான் உணர்ச்சி வசப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்ததை பார்க்கலாம். எப்படி தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை இருந்து வருகிறது, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அவரது பேச்சிலிருந்தே புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவேதான் இன்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்திருக்கிறார் என்பதை கரப்பான் ஜனதா கட்சியினர் மட்டுமல்லாமல் எதிர்கட்சியினரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை அதுதான் என்றால் அரசியல் கட்சிகளின் கோரிக்கையும் அதுவாகத்தான் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது அரசு இந்த போராட்டம் இவ்வளவு பெரிதாக வளர்ந்து கொண்டே செல்கிறது என்கிற நிலையை புரிந்து கொண்டு தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக போராட்டக்காரர்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முன்வருகிறார்கள். நேற்றுதான் நாம் பார்த்திருந்தோம், தேசிய தேர்வுகள் முகமையைச் சேர்ந்த 47 அதிகாரிகள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். அங்கே சீர்திருத்தங்களை செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. திங்கட்கிழமை அன்று நாடாளுமன்றத்திலே மத்திய அரசு ஒரு முக்கிய மசோதாவை தாக்கல் செய்கிறது. தேர்வுகளிலே முறைகேடு செய்பவர்களுக்கு தண்டனையை கடுமையாக்குவதற்கான மசோதா அது. ஏற்கனவே உள்ள சட்டத்தில் தண்டனை விவரங்களை மேலும் கடினமாக்குகிறார்கள். அதாவது அதிக சிறை தண்டனை, அதிக அபராதம் போன்ற பல்வேறு அம்சங்கள் தற்போது புதிதாக அறிமுகப்படுத்தப்படுகின்றன. எந்த அளவுக்கு வேகத்துடன் அரசு செயல்படுகிறது, எந்த அளவுக்கு கவலையாக இருக்கிறது இது என்பதை இது காட்டும் விதமாக இருக்கிறது. வேதவல்லி, தேர்வு முறைகேட்டில் ஈடுபட்டால் 10 ஆண்டுகள் சிறை மற்றும் 10 கோடி ரூபாய் அபராதம் என்ற புதிய மசோதாவை திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யவும் மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க.